அவருக்கே ரிமாண்ட் ஆர்டர் வந்திருக்காங்கிறாரு. அதனால தான் கூட கேட்டேன். ரிமாண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் பண்ணல. என்னுடைய ஒரு இது ஆதாரத்தோட இது போல தவறுகள் இருக்கு, இது போல செய்தி அந்த இதை சுட்டி காட்டி இருந்தேன். இதுக்கு எப்படி ரிமாண்ட் பண்ண கோர்ட்ல வந்து ரிமாண்ட் பண்ணல, விடல. என் பேர்ல ஆதாரம் இருக்கிறதுனால அப்படி பண்ண விடல. அன்னைக்கு அந்த நீதிபதி நல்ல இதுவா எனக்கு தீர்ப்பு வழங்கி இது பண்ணியிருந்தாங்க. நான் தாம்பரம் மாநகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் ஆதாரத்தோடு இருந்ததை பொது வழியில் போட்டு இது பண்ணேன். உடனே எனக்கு சம்மன் அனுப்பிச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பயமுடுத்தி சம்மன் அமைச்சு உட்கார வச்சு பயமுடுத்தி ஒரு அது போல எல்லாம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. நெருக்கடி எதிரான செயல்கள் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இப்ப அண்ணன் சொன்னார், வாய் தவறி சொன்னார், தினம் ஒரு ஆணவ படுகொலை இந்த மாதிரிலாம் சொன்னா அப்புறம் ரிமாண்ட் தான் வரும். இல்ல அவருக்கு ஒரு இது ரிமாண்ட் எச்சரிக்கை வந்திருக்குது. அவருக்கு ஒரு ரிமாண்ட் இந்த மாதிரி போற பதில் அடிச்சு விட்டா ரிமாண்ட் வரும். அதுல திமுகவோட நோக்கம். திமுகவோட நோக்கம் என்னன்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியோட குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க பதில் சொல்றோம். எவ்வளவு பேரை வந்து இதே குற்றங்கள் பல்வேறு குற்றங்களுக்கு நீங்க உங்க குற்றச்சாட்டு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இது வந்து அவர் ஒரு நெருக்கடி ஆளாயிருக்கிறாரு, காரணம் ஒரு வார் இருக்குது. இப்ப அவர் வந்து இந்த வார்ல தாவைக்கோட வெற்றியா அதிமுக தன்னோட வெற்றியா கருதுது. அதான் சொல்றாரு அவரு. இப்ப திமுக தோத்துருச்சு, பரவாயில்ல, நீ ஜெயிக்கல, அப்ப இவங்க வெற்றி பெற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்ப அதிமுக வின் பண்ண மாதிரியே ஒரு பூரிப்பு. இதுதான் இந்த மண்ணில இருந்து இவங்க விலகி இருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டு காலமாகவே சரியான முறையில் இவங்க கையாளல. இல்ல அதிமுக எதிர்கட்சிக்கு தக்க வைக்கிறாங்களே. எதிர்கட்சி தக்க வச்சதுங்கிறது வந்து திமுக வீழ்த்துட்டு அர்த்தமா? இப்ப நாங்க சொல்றோம் ஒரு திரைபிம்பம் இங்க வேலை செஞ்சிருக்கு. இந்த திரைபிம்பத்துக்கான வாக்குகள் சிதறி போயிருக்கு ஒரு இடத்துக்கு. அதெல்லாம் ஏற்கிறோம். மக்களோட தீர்ப்பை ஏற்று ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அந்த மண்ணில் செயல்படத்தான் போறோம். நாங்க வந்து வீட்டுல போய் ஒளிஞ்சிக்க போறது கிடையாது. எதிர்கட்சி ஒன்னும் முடிவு ஆகல. வீட்டுக்கு ஆளுங்கட்சி இல்லாத கட்சி எல்லாமே எதிர்கட்சி தானே. நீங்க எதிர்கட்சி அது கூட இன்னும் உங்களுக்கு முடிவாகல. அது மாறிடுச்சு. 64க்கு வந்துட்டு அதனால அது மாறி திமுக வந்திருக்குது. 64 பொறாத காலம் என்னன்னா அவர் என்னன்னு சொல்றாரோ அங்கேயே ஆன் தி ஸ்பாட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கோவிந்தராஜ் சொன்ன உடனே மாறி இருக்கு. சொல்லுங்க. அப்ப இதுல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அந்த மண்ணில் செயல்பட தான் போறோம். நாங்க எங்களுக்கு பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த கல்வி இதெல்லாம். நாங்க மக்களோட செல், அவர்களோட நில், அவர்களுக்காக பேசு அப்படின்றதெல்லாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. மக்கள் திருப்பி ஏற்கிறோம். ஒரு திரைபிம்பம் வேலை செஞ்சிருக்கு. இந்த மக்களோட பிரச்சனைகளுக்கு கூட தான் நிக்க போறோம். இந்த மக்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச